ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெள்ளரி விதை, அப்புறம் பூசணிக்காய் விதை, பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு சும்மா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பேரிச்சம்பழம் அது நான் கொட்டையை எடுத்து தனியாக உரித்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரோஸ்ட்னால் ரொம்ப ரோஸ்ட் ஆக வேணாம், ஜஸ்ட் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அதுக்கடுத்து ஏற்கனவே நம்ம கொட்டையை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேரிச்சம்பழத்தை மிக்சியில் போட்டு ஒரு 2 ஓட்டு மட்டும் ஓட்டிட்டு வந்துடுறேன். இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் கசகசா ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இதில் கசகசா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பிடிச்சிட்டு வந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு சேர எல்லாம் கிளற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது அப்படியே நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிட வேண்டியதுதான். இதில் சுகர் தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேன் கூட கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் இருக்கனால நல்லாவே இனிப்பு இருக்கும். டெய்லி காலையில் ஒரு ஒன்று சாப்பிட்டிங்கன்னா கூட அன்றைக்கி ஃபுல் எனர்ஜியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.